கல்விக்குரிய கலைவாணி கலைவாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி அம்மா ஓரான தந்தை உமையா திருவடியை பாராத கற்பகத்தை பேணினாய் வாராத புத்தி வரும் சித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் வெற்றி வரும் முத்தி வரும் உண்டா அவன் துணையாலே சுகம் கூடி தொடர்ந்து இல்லையா சொல் போட்டி செயலகையும் தொடர்ந்து அழியாத பெருந்தெய்வம் அவனே அழியாத பெருந்தெய்வம் அவனே ஆனந்த கூட்டணி மகனே இளையானந்த கூட்டணி இல்லையா சொல் போட்டி செயலகையும் தொடர்ந்து வழியின்றி மேலனகத்தி வைப்பான் புறவழியரை கைபிடிக்க நினைப்பான் வழியின்றி மேலனகத்தி வைப்பான் புறவழியவை கைபிடிக்க துடிப்பான் வளர்ந்து விட்ட அண்ணனையே நினைப்பான் மறந்து விட்ட அண்ணனையே நினைப்பான் மகிழ்ச்சியிலே மகிழ்ச்சியிலே தீர்ப்பான் ஒரு மகிழ்ச்சியிலே மகிழ்ச்சியிலே தீர்ப்பான் இல்லையா போட்டி செயலகையும் தொடர்ந்து அதெல்லாம் கொடுத்தவரும் அவர் தீர்த்து சொல்ல மாட்டேன் அதெல்லாம் கொடுத்தவரும் அவர் தீர்த்து சொல்ல மாட்டேன் ஆட்டமென்ன பாட்டமென்னாலே ஆட்டமென்ன பாட்டமென்னாலே கணேச நாட்டை எவ்வாறு நடக்கும்
கணேசன் ஆட்டம் இன்றி எவ்வாறு நடக்கும் தந்த நன்ன தந்த 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 அறிவை நம்பி உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது
பொய்மையத்தோடு ஓட்டுவதும் இல்லை, உண்மையத்தோடு தோன்றுவதும் இல்லை. தன்னை நம்பாதே வந்தவழி மறந்து வந்தவழி மறந்து கண்முன்னே போகிறவள் போடத்தில் என் மனதை நாடறிவேன், என் மனதை நாடறிவேன், பெருமான போதிலும் நன்றி மறவாத நல்ல மனமே அதுவே மூலதனமான கண்ணை நம்பாதே, கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் தான் தோற்றம் உண்மையில்லாதது. அறிவை உள்ளம் தெரியாத அடையாளம் காட்டும் பொய்யே கூறாதது, பொய்யே சொல்லாதது. சும்மா சல்லு புல்லு சல்லு புல்லுண்டு எல்லாம் பாரு பிறகரையில வச்சிருக்காங்க பாருக்க நாடகத்தை கொண்டு வந்து நான் கம்மா பிறகரையில சரி ஏன்னா அப்பதான் தண்ணி எம்பிட்டு மழை வந்தாலும் கம்மாக்குள்ளே நின்றுக்கிறோம் இங்கிட்ட உள்ள வரக்கூடாது. ஆமா பாத்தீங்களா ஊர் எங்க இருக்கு ஊர் 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு. சரி நாடகம் நடு வயக்காட்டுக்குள்ள நடக்குது. ஆமா ஒரு க்ஷணம் இல்ல
பூரா ஜாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களாம். ஏப்பா இவ்வளவு ஜனங்களா தெரியும்? ஒரு விஷயம் கேட்டுக்கனே. என்னது? இன்னைக்கு இந்த களவாணி பயலுக்கு பூரா நல்ல சந்தோஷம். எதுக்கு? ஆமா, எப்படி இருக்க சீமக்கரில் அந்த ஊர்ல ஊரா இன்னைக்கு சாமி இருக்குன்னு சொல்லி பூரா பேரு வீட்டை விட்டு காலி பண்ணி அங்க போயிருவாங்க. ஆமா 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 ஆமா. என்ன சொல்றீங்க? ஆமா. இவங்களுக்கு நல்ல சௌரியம் போயிடும். ஆமா. அவனா அப்படியா அந்த ஊர் கிடையாது. என்ன காரணமாக விளங்கக்கூடிய பத்தி முன்க தாய்மார்களுக்கும் தரத்தை உண்ட தந்தைமார்களுக்கும் எதற்கு அஞ்சாத இளைஞர்களுக்கும் 8 திக்கம் புகழ் இருக்கும் கிராமத்தார்களுக்கும் சுறுசுறுப்பாக நாடகமாக வந்திருக்கும் சுத்து வட்டார நாடக ரசிகர்களுக்கும் நாடகத்தில் சொல்குற்றம் பொறுக்குற்றம் எவ்வளவு குற்றங்கள் இருந்த போதிலும் தாங்கள் குழந்தைகளை எவ்வாறு தூக்கி போட்டு மதிப்பீங்களோ சொன்னபடி கேட்கலைனா அதே மாதிரி தூக்கி போட்டு மிருதங்காரம் மிதிங்க. பேசுறது நீ அடி வாங்குறது நானா? உன்னே தான முத அடிக்கணும். அதான் சரி, எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கு அப்படி சொல்லிக்கொண்டு என்ன காலதாமதம் காரியத்து கேடு. ஏத்தா என்ன பார்த்தா ஆத்தா இந்த கோயில்ல சாமி முட்டெல்லாம் போதும், விடிய விடிய இங்கதான் கிடக்க போறதே, காலையில இருந்து சாமியை கும்பிட்டு போயிருவான். தயவு செய்து சொல்றேன், ஒழுங்கா நாடகம் அடைக்கு வாங்க. ஆமா, என்ன சொல்றீங்க? ஏப்பா அங்கிட்ட இருந்து ரசிச்சுட்டு இருக்காங்கப்பா, சாமி விட்டே உன் பேச்ச ரசிக்கிறாங்க. என்னமோ சொல்றீங்க? பாதை தெரியல எனக்கு. எப்படி போன நீங்க இதுல வந்து இங்கிட்டு போய் சந்தையெல்லாம் சுத்தி வந்தீங்க. நான் கடவுளாம் சுத்தி கடைசியில கம்மாக்கரையில போதம்பின்ட்டாங்க. நானும் கம்மாக்கரையில ஏறி பாக்குறேன், கடைசி வரைக்கும் இறங்குற பாதையை காணோம். ஏப்பா அந்த தாளக்காரர் இருக்காரு, அவர் எங்களுக்கு 4 ரூட் சொன்னார். அவர் கூகுள் மேப்போட சேர்ந்தவரா இருப்பார் போல. ஆமா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா என்ன ஒரு விஷயம் கேட்டுக்கனே, என்ன பெத்த தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கீங்க. சரி, என்ன குழந்தை செல்வங்கள் நிறைய இருக்கு. இதுகள் தான் இன்னைக்கு வச்சு நாடகத்தை ஓட்ட போறோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, ஏன்னா அசிங்கம் பேச மாட்டேன்னு, அசிங்கம் சுத்தமா பேசவே மாட்டேன். நல்ல போன்றா. ஆமனே, மதுரை சங்கத்திலே அசிங்கம் பேசாத பப்புன்னு ஒரே ஆள் தான், நான் ஒரு ஆள் தான். சரியா? ஆமா, அசிங்கம் பேசவே மாட்டேன். என்னை பத்த தாய்மார்கள் நிறைய இருக்கீங்க. தயவு செய்து சொல்றேன், குழந்தை செல்வங்கள் நல்லா படிக்க போடுங்க. ஆமா, நான் பள்ளிக்கூடமே போனது கிடையாதுனே. ஏன் பள்ளிக்கூடமே போகல? மலை கூட ஒதுங்கினது இல்லையா? மலைக்கு கூட ஒதுங்கினது கிடையாது. சரி, ஒரு விஷயம் கேட்டுக்க. நானும் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல பள்ளிக்கூடமே போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி, பள்ளிக்கூடமே போக மாட்டேன்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? கிணத்துல கொஞ்சம் தண்ணி ஊறிக்கிட்டு இருந்துச்சு அந்த நேரம். சரி, தண்ணி ஊறிக்கும் பேசாம இதான் பள்ளிக்கூடம் போகல. எத்தான் என்ன பார்த்தா ஆத்தா தயவு செய்து சொல்றேன், நல்லா கவனமா கேட்கணும். என்ன சொல்றேன், அசிங்கம் பேச மாட்டேன். அப்ப பள்ளிக்கூடம் போக மாட்டேன். பள்ளிக்கூடம் போகலன்னு சொல்லவும் என்ன பண்ணிட்டாங்க, என்ன விவசாயத்தை பாடுறா அப்படின்ட்டாங்க. சரி, நல்ல சொல்லுதானே? நல்ல சொல்லுதானே? அப்ப நம்மளும் சரி விவசாயத்தை பாப்போமே அப்படி சொல்லி விவசாயத்தை பாக்குறேன். சரி, பாத்துக்கிறேன் பாருங்க, நான் வயசுக்கு வந்துட்டேன். வயசுக்கு வந்துட்டியா? பொம்பளை பிள்ளை தான் வயசுக்கு வர பாத்துருக்கோம். என்னது? நீ எப்படி வயசுக்கு வந்த? நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அன்னைக்கெல்லாம் நம்ம பள்ளிக்கூடம் படிக்கிற நேரம். சரி, 25 வயசா இருந்தா 15 வயசா இருந்தாலும் சரி, நம்ம இங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து எப்படி பார்த்தாலும் 4 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போனோம் நம்ம மெயின் ரோட்டுக்கு. ஆமா, நடந்து போனோமா இல்லையா? கண்டிப்பா. நம்ம வீடு இங்க இருந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைய நம்மளோட 10 வயசு பையலா இருந்தாலும் 15 வயசு பையலா இருந்தாலும் கூட அனுப்பி வைப்பாங்க. சரி, இன்னைக்கு 2ஆப்பு படிக்கிற வயல அனுப்பிவிடு வைப்போம். ஒன்னும் செய்ய முடியாது. 2ஆப்பு பையல அனுப்ப முடியாது. பிள்ளை நம்ம பொம்பளை பிள்ளை நம்பி என்ன பண்றாங்க? பூரா பையலுக்கு 3 வயசுல என்ன பண்ணிவிட்டாங்க, வீட்டுல பள்ளிக்கூடத்துல சும்மா இருக்க மாட்டாப்புல ஆன்லைன் கிளாஸ் நடத்துறோம்னு சொல்லி செல்லம் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆமா, சரி, அவங்க பூரா புட்டு படத்தை பார்த்துக்கிட்டு ரெண்டா படிக்கிறப்ப பூரா பள்ளிக்கூடம் போறானா, அப்புறம் எப்படி அவனை நம்பி அனுப்ப முடியும்? அவங்க சொன்னவனே சிரிக்காங்க. அந்த அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு, ஏற்கனவே பார்த்துட்டு சும்மா கிடையாது. அப்படி சொல்லி நானும் விவசாயத்தை பார்த்துட்டேன். சரி, விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்ப வயசுக்கு வந்துட்டு சொன்ன பாத்தீங்களா? இதுதான் காரணம். இப்ப வந்து அந்த மாதிரி சின்ன வயசுலயே அவங்க பிள்ளைகளை நம்பி அனுப்ப முடியாதுன்றேன். அன்னைக்கு நான் வயசுக்கு வந்தேன்னா கல்யாணம் முடிக்கிற பருவம் வந்துருச்சு. அப்படி சொல்லு. கல்யாணம் முடிக்கிற பருவம் வந்துருச்சு. அப்ப கல்யாணம் முடிக்கிற பருவம் வந்து பாருங்க, எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. உனக்குமா? எனக்குமே. ஓ முகர கட்டிக்குமா? என் முகர கட்டிக்கா? எனக்கு வாச்சிருக்க பொண்டாட்டி மாதிரி உலகத்துல எவளுக்கு வாய்க்காது. சபாஸ்ரா. ஆமாடா. சரி, ஆமா, கல்யாணம் முடிஞ்சு வலது காலத்தை வீட்டுல காலடி எடுத்து வச்சு. சரி, கிணத்துல தண்ணி இல்ல. இவளை போய் இப்படி சொல்றியடா? அவளை யோகாரினே, கிணத்துல தண்ணி இல்ல. சரி சரி, கிணத்துல தண்ணி இல்லன்னு சொல்லி அடுத்த காலம் எடுத்து வச்சாவாரு. ஐயா, இப்ப எனக்கு தண்ணி இல்லன்னா நின்னு அடிச்சா விட போறேன். எனக்கு தண்ணி இல்ல, அதோட அடுத்த காலம் எடுத்து வச்சாவாரு. வச்சதோட வகாலி இருந்த தக்காளி செடி மிளகாய் செடி பூரா செத்து மாண்டுருச்சு. எவ்வளவு பெரிய ராசியானவனாடி. நானும் கல்யாணம் முடிச்ச நாளில இருந்து ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சொல்லி நானும் என் பொண்டாட்டி காலை பிடிச்சுக்கிட்டே கிடந்துட்டேன்.
நம்ம கொண்டாட்டியாடா? நம்ம கொண்டாட்டியா? நான் கடமாட்டில விட்டுருக்கேன். வாரத்துக்கு விடலையா? விட்டு பாடுறா. ஏன் கொண்டாட்டிய? சரி. அப்ப என்னடா செஞ்சு சொல்லி அவளும் பார்த்தானே. ஒரு மாசம் பார்த்தா 2 மாசம் பார்த்தா விளக்க மாத்த தூட்டி உனக்கு அறிவிக்கா சோத்தட்ட பிய. அப்படி என்னைய கேக்குறா? அப்படி அப்படி என்னைய கேக்குறா? சரி. நீ எல்லாம் கல்யாணம் முடிச்ச நாள்ல கவுட்டுக்குள்ளேயே கிடைக்கைய சோத்துக்கு இடத்த புடிச்சுக்கிட்டு என்ன செய்வ அப்படின்னு கேக்குறான். சரி சரி நம்மளும் என்ன செய்யறது? இப்ப பார்த்தேன்னா ஊனா எதுக்கு எடுத்தாலும் கோயம்புத்தூர் ஓடி போயிடுறாங்க. ஆமா அங்கதானே. இப்ப நம்ம ஒரு விஷயம் கேட்டுக்குங்க. என்னது? கோயம்புத்தூருக்கும் நம்ம ஊருக்கு நிறைய வித்தியாசம் இருக்குன்னு. என்ன வித்தியாசம்? இப்ப இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருந்து திருப்போணம் போய் சரி நைட்டு 10 மணிக்கு மேல ஒரு இளவட்ட பிள்ளையும் ஒரு வயசு பிள்ளையும் நின்று இருந்தாங்கன்னா திருப்போணத்தை காவல்துறை எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? உடனே 2 பேர் வீட்டுல எங்க மாமா உங்க அப்பா அம்மா போன் நம்பரை கொடு அப்படின்னு சொல்லி உடனே போன் அடிச்சு உடனே சொல்லிடுவாங்க வீட்டுக்கு போனச்சு இங்க வாப்பா உன் பொண்ணு இங்க வந்திருக்கு வந்து பொண்ணை கூட்டு போன்னு சொல்லி அவனையும் கூட்டு வச்சு அவங்க அப்பாட்ட வச்சு இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒழுங்கா படிக்கிற வேலையை பார்க்கணும்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. சரி கோயம்புத்தூர்ல ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? இங்க இருந்து குமரி பிள்ளை ஒரு வயசு பிள்ளை கூட்டிட்டு போயிட்டோம்னா ஒரு 9 மணி வரைக்கும் தான் பஸ் ஸ்டாண்ட்ல. சரி 9 மணிக்கு மேல ஆச்சுன்னா அப்படியே சுத்தி வருவேன் ஒருத்தன். அப்படி என்ன தம்பி எந்த ஊரு அப்படின்னா சரி இந்த மாதிரி நாங்க மதுரையில இருந்து வந்திருக்கோம் அப்படின்னா போதும். சரி தம்பி வேலை பாக்குறீங்களா? என்ன வேலை? வேலைக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்பேன். அப்ப சரி வேலை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி சொன்னதோட அவன் என்ன செய்வான் தெரியுமா? என்ன செய்வான்? இன்னைக்கு நம்ம ஏரியா போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க? நம்ம பிள்ளை உடனே காண முன்னும் 1/2 மணி நேரத்துல நமக்கு ஒப்படைச்சாங்க. ஒப்படைச்சாங்களா இல்லையா? நம்ம பிள்ளைய கோயம்புத்தூர் போச்சுன்னா பேரம்பத்தியத்தை எடுத்து தான் பார்க்க முடியும். உண்மைதான். அவ்வளவு நாள் ஆகும். ஆமாண்ணே அவங்க 2 பேத்தையும் கூட்டு போய் என்ன கம்பெனிக்குள்ளேயே ரூமை கொடுத்து சரி கம்பெனிக்குள்ளேயே ரூமை கொடுத்து அவங்களுக்கு பாய் தலைவாணி வாங்கி கொடுப்பேன். சரி சிலிண்டரு பானை சட்டி எல்லாம் வாங்கி கொடுத்து சரி எல்லா சாப்பாடு அரிசி எல்லாம் வாங்கி கொடுத்து சரி குடும்பம் நடத்துங்க வேலையை பாருங்க சொல்லி நம்ம கிட்ட வர்றப்ப 3 பிள்ளையோட தான் வருங்க. அவ்வளவு வேலை செஞ்சிருவாங்களா? கண்டிப்பா அதானே நடக்கும். அதானே நிறைய அனுபவப்பட்டிருப்பியோ? நிறைய ஆளுகளை பூரா அனுப்பி விட்டுறேன். அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட அவங்க எல்லாம் பிழைக்க போறப்ப நம்ம போய் அந்த ஊர்ல பிழைக்க மாட்டோமா? சபாஸ் இப்பதான் நம்ம போய் அந்த ஊர்ல பிழைக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி நானும் பிழைக்க கிளம்பி சொல்லி கோயம்புத்தூர் வேலை கிளம்பிட்டேன். வேலை வெட்டி குடும்பத்துல அங்க போய் வீட்டு வேலை செஞ்சாவது பிழைக்கணுமே. சரி இவன் விளக்க மாத்த கொண்டு அடிக்கிறாள். அப்ப நம்ம எப்படியாவது வேலை செஞ்சு 1 மாசம் சம்பளம் வாங்கி வீட்டுல கொடுக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். சரி இங்க இருந்து போய் வீட்டு வேலைக்கு சேர்வு மட்டும் போறேன். அங்கதான் அந்த முதலாளி என்னன்றாரு வெளிநாடு கிளம்புறேன். அப்பத்தேன் அந்த முதலாளி வெளிநாடு கிளம்பிட்டானே. சரி வெளிநாடு கிளம்பினோட நான் என்ன பண்றேன் வீட்டுல முதலாளி அம்மா இருக்கு போய் கேட்டு வேலையை சேர்ந்துக்கடான்னு சொல்லிட்டாங்க. சரி சரி நம்மளும் வேலைக்கு சேர்ந்துக்கிறோமே சொல்லி இங்க இருந்து போனதும் வரைக்கும் என்ன முதலாளி அம்மா அந்த மாதிரி வேலை கேட்டு வந்தேன் அப்படி சொன்னாங்க. நீ வேலை செய்யறதான் தப்பு இல்ல தம்பி. சரி ஆனா கண்டிஷன் போடுவோம்ட்டாங்க. அப்படி என்ன கண்டிஷன்? நானும் கேட்டேன் என்ன கண்டிஷன் வேணாலும் போடுங்கம்மா. நம்ம தான் தப்பு செய்ய மாட்டோமே. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம தான் தப்பு செய்ய மாட்டோம். நீ எப்பயுமே தப்பே செஞ்சே இல்ல அப்பேற்பட்ட ஆள் இல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம எப்படியாவது இருந்த காலத்தை ஓட்டி 1 மாசம் சம்பளத்தை வாங்கி அம்மா எவ்வளவு கண்டிஷன் போட்டுதான் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒன்னெல்லாம் சொல்லல 4 கண்டிஷன் போட்டாங்க. சரி 4 தவறு பண்ணேன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிறோம்ட்டாங்க. சரி அப்ப நம்ம 4 தவறு தானே நம்ம என்னைக்கு தவறு பண்ணோம்? தவறே பண்ண மாட்டோமே அப்படி சொல்லிட்டு நானும் இப்படி வேலையை தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். சரி போனதோட என்ன சொன்னாங்க முதலாளி அம்மா தம்பி அந்த ரூம்ல இருக்க துணிமணியை பூரா எடுத்து துவைச்சு போட்டுட்டாங்க. என்னது? முதலாளி அம்மா இருக்க ரூம்ல இருக்க துணிமணியை பூரா எடுத்து துவைச்சு போட சொல்லிட்டாங்க. சரி நம்மளும் பெருந்தன்மையோட வேலைக்கு சேர்ந்துட்டோம்ல கண்டிப்பா அப்படி சொல்லிட்டு நாமளும் வேலைக்கு சேர்ந்துரும் சொல்லி வேலைக்கு சேர்ந்தோன்னு போய் முதலாளி அம்மா கதவை தான் திறந்த பாருங்க. சரி அப்படியே ஏசி ரூம் அப்படியே குளு 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 குளுன்னு நம்ம இங்க இருந்து போனோம்னா 5-6 மணி நேரம் 7 மணி நேரம் 6 மணி நேரம் பஸ்ல ஒரு அலுப்பு வெயில் வேற. சரி நம்ம ஊரை சீமக்கர்ல காட்டுக்குள்ள தெரிஞ்சவங்க கண்டிப்பா அந்த வேசியை பார்த்தோம் அப்படியே லேசா லைட்டா அந்த முதலாளி அம்மா கட்டில் அசந்து தூங்கிட்டேன். முதலாளி அம்மா கட்டிலே தூங்கிட்டேன். சரி போன நினைக்க முதலாளி அம்மா கட்டில படுக்கலாமா? கண்டிப்பா படுக்கலாமா? படுக்க கூடாது போட்ட கண்டிஷன் ஒண்ணு ஆகி போச்சு. சரி ஆமா சரி அப்ப என்னடா செய்யறேன்னு சொல்லிட்டு ஹலோ டி வேப்பகுளம் ஊராட்சி மன்ற தலைவர் எங்கே இருந்தாலும் நாராயணமலைக்கு வருவார். முக்குளம் காவல்துறை அதிகாரி எங்கே நாராயணமலைக்கு வரும்போது அழைக்கிறோம். பேசுப்பா பேசு. நம்மளுக்கு தெரியாது துண்டு போட போறாங்க.
நீங்க வரங்க நாங்க வர ஒரு ஆளு அப்படி சொல்லி தவறாய்ப்புல முதலாளி கட்டில படுத்துட்டேன். சரி. படுத்ததோட என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்த அன்னைக்கு கட்டில படுக்கலாமா? படுக்க கூடாதுல. படுக்க கூடாது. போட்ட கண்டிஷன்ல ஒண்ணு முடிஞ்சு போச்சு. சரி. அப்ப என்னடா சரின்னு சொல்லி நான் எடுத்து துணிமணியை கொண்டு போறேன். பெரிய டவராவல வச்சுட்டேன். ஒண்ணுல ஃபெயில். பெரிய டவராவல வச்சு ஒவ்வொரு துணிமணியா உள்ள முக்கிக்கிட்டு இருக்கேன். சரி. எல்லாம் முக்கிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. அங்க நம்ம பொண்டாட்டி பாவாடை போலயே அதே பாவாடை அங்கேயும். அந்த நினைப்புலயே நீ இருந்திருக்க. கண்ணு கட்டாத தூரத்துல பொண்டாட்டி விட்டு போயிருக்கோம். அப்ப அந்த பாவாடை பார்த்தேன். இப்ப பார்த்து திருப்பூணத்துல அதே பாவாடை, காரியாவட்டில அதே பாவாடை இருக்கு. சரி. நரிக்குடியில அதே பாவாடை இருக்கு. பாவாடை என்ன சுத்தி மத்தி எந்த ஊருக்கு வந்தாலும் ஒரு சினிமா வந்துருச்சுன்னா அந்த துணிமணியை பூரா கொண்டு வந்துடுறேன். சரி. கொண்டு வந்துறானா இல்லையா? அப்ப பாருங்க அந்த பொண்டாட்டியை அந்த பாவாடையை பார்த்து பொண்டாட்டி நினைப்பு வந்துருச்சு. சரி. அடாடா போன கண்ணால் கெட்டாத இடத்துல பொண்டாட்டி விட்டு வந்திருக்கமே அப்படின்னு சொல்லி அந்த பாவாடையை தூக்கி பார்த்து இருக்க முதலாளியம்மா பார்த்தாங்கடே, உன்னை துணிமணியை தானே துவைக்க சொன்னேன். அடைச்சி துணிமணியை தானே துவைக்க சொன்னேன். சரி. அதே தூக்கி பார்த்துக்கிறேன். அம்மா தெரியாம பண்ணிட்டேன், இனிமே தவறு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அடுத்த வேலையை ஆரம்பம் முன்ன இருக்க துணிமணி பூரா துவச்சு வேலியில காய போட்டேன். சரி. நல்ல முள்ளு வேலி. சரி. முள்ளு வேலியில காய போட்டு. எதுல காய போட்ட? முள்ளு வேலியா? முள்ளு அந்த தொழுவுல இருப்பாங்கல்ல கம்பி வேலி. கம்பி வேலியில காய போட்டேன். சரி. அந்த வந்து பாத்தீங்க எல்லா துணிமணியும் காய போட்டதுல சரி சேலையை எடுத்தாச்சு. சரி. பாவாடையை எடுத்தாச்சு. சரி. லவ்கே எடுத்தாச்சு. சரி. எல்லா துணிமணியும் எடுத்தாச்சுன்னு. சரி. அந்த பொம்பளை ஓடுற முண்டா பணியை மட்டும் எடுக்கிறப்ப கிழிஞ்சு போச்சு. முண்டா பணியா? ஆமாப்பா. அதுக்கு பேர் என்ன? உருக்க பண்ணீங்க முடிச்சுக்கிறேன். ஒன்று ஏதாவது ஒன்று முடிச்சுக்கிட்டாதான் சரியா வரும். அடுத்த புள்ளி போடுவோம். காவல்துறை ஐயா எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி விழா கமிட்டி சார்பாக அழைக்கப்படுறார்கள். சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ, அறவைய செலவன்றோ வானம் ஒன்றன்றோ. எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் ஆதீஸ்வரன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி விழா கமிட்டி சார்பாக அழைக்கப்படுகிறார். அந்த பையன் என் உயிரில் மேலான எம் இலுப்பைகுளம் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் இங்கு வெண்ணிமுத்து ஐயனார் கோயில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சாமி கும்பிட வந்திருக்கும் அனைத்து கிராம பொதுமக்களுக்கும் கலைக்குழுவினருக்கும் இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி ஏற்பாடு செய்திருக்கும் அன்பு சகோதரர் முத்து அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உழைப்பில் துளி கூட கொஞ்சம் கூட ஒரு உழைப்பில் தொய்வு இல்லாமல் தன் உழைப்பை நம்பியே இருந்து உழைப்பால் மட்டும் உயர்ந்து தன் தாய் தந்தைக்கு பெருமையும் சேர்த்து ஊருக்கு பெருமையும் சேர்த்து தான் பெற்ற பிள்ளைகளுக்கும் நல்வழி காட்டுதல் ஒரு சிறந்த தகப்பனுக்கு அடையாளம். அன்பு சகோதரர் முத்து அவர்களுக்கு இந்த உழைப்பு 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 உழைப்பை தவிர வேறு என்றும் கண்டதில்லை. அவருக்கு எனது சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நீங்க வந்து கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு ஒருமடி விழா கமிட்டி சார்பாக அழைக்கப்படுகிறார்கள். இபி வயர்மன் எங்க இருந்தாலும் வெகு சீக்கிரமாக மேடைக்கு ஒருமடி விழா கமிட்டி சார்பாக அழைக்கப்படுகிறார்கள். காரியாபட்டி கிழக்கு ஒன்றிய செயலர் அமமுக முத்துராசா எங்க இருந்தாலும் வெகு சீக்கிரமாக மேடைக்கு ஒருமடி விழா கமிட்டி சார்பாக அழைக்கப்படுகிறார்கள். அருள்மிகு ஸ்ரீ வெண்ணிமுத்து ஐயனார் கோவில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு எனது அருமை சித்தப்பா முத்து அவர்கள் நடத்தும் இந்த பிரார்த்தனை நாடகத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் நன்றி. ஹலோ ஹலோ ஏன்னா எதுக்காக அந்த விஷயத்தை இந்த இடத்துல பேசுறேன் அப்படின்னா, நான் படிக்காதனால தான் இந்த மாதிரி கோயம்புத்தூர்லாம் போய் வேலை வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை. இந்த வண்டி ஹலோ அப்படி சொல்லி ஏன் சொல்றேன்னா, நானும் ஒரு சம்சார் வீட்டில் பிறந்தவன். அதனால என்ன சொல்லுவேன், என்னை பற்ற தாய்மார்களாக தயவு செய்து சொல்றேன், குழந்தை செல்வன் நல்லா படிக்க சொல்லுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற கொஞ்சம் நஞ்ச விவசாயத்தில் தயவு செய்து கைவிடாதீங்க. ஏன்னா நம்ம இடத்துல உடனே பிளாட் போட்டு போயிடுவான். கண்டிப்பா நம்ம இடத்த நம்ம விற்று அடுத்த செகண்டில் நம்ம கோழி குஞ்சு உள்ளே போகக்கூடாதுன்னுவான். அது நம்ம தான் அந்த இடத்துல ஆண்டுக்கு இருந்திருப்போம். என்ன அதனால சொல்ல வரேன், ஏன்னா நானும் ஒரு சம்சார் வீட்டில் பிறந்தேன். எப்படி தெரியுமா விவசாயம்? எப்படி முக்காமுளம் நெல்லு பயிறு, 30 கசம் தண்ணி கிணறு, நான் நிக்காமத்தான் தண்ணி இறைச்சு, நான் நிக்காமத்தான் தண்ணி இறைச்சு, நெல்லு பயிரும் வாடி போச்சு. முக்காமுளம் நெல்லு பயிறு, 30 கசம் தண்ணி கிணறு, நிக்காமத்தான் தண்ணி இறைச்சு, நெல்லு பயிரும் வாடி போச்சு. முக்காமுளம் நெல்லு பயிறு, 30 கசம் தண்ணி கிணறு. தண்ணி குறைஞ்சது கணக்குல, தண்ணி இருக்கிற பருவத்தில் தக்காளிக்கு விளையல்ல, காட்டத்திற்கு கத்தரினத்தேன் காலாகாலத்தில் மழையில், காட்டத்திற்கு கத்தரினத்தேன் காலாகாலத்தில் மழையில். இப்ப கடனை வாங்கி சோளத்தை நட்டேன், காப்பொடியும் விளையல, கொள்ளையில் காப்பொடியும் விளையல. முக்காமுளா நெல்லு பயிறு, 30 கசம் தண்ணி கிணறு, நிக்காமத்தான் தண்ணி
நெல்லு பயிரும் வாடு போச்சு முக்காமோளா நெல்லு பயிர் 30 கச்சம் தண்ணி கிணறு உணவுள்ள மக்களுக்கு உணவுள்ள உணவுள்ள மக்களுக்கு உணவுள்ள இப்படி மாடா நாம பாடுபட்டோம் இன்ன எங்க நிலைமை விடியல இன்ன எங்க நிலைமை விடியல முக்காமோளா நீங்க போயிரு 30 லட்சம் தண்ணி கிணறு ராமத்தா நெல்லு பயிரும் வாடு போச்சு முக்காமோளா நெல்லு பயிர் 30 லட்சம் தண்ணி கிணறு நகரமாக கொண்டாடப்படக்கூடிய விருதுநகர் மாவட்டம் எம் இழுப்புகுளம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ வன்னிமுத்து ஐயனார் கோவில் மாசி மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு தெய்வ திரு ராமர் மகன் பெரிய சாமியாரி ஆர் முத்து குடும்பத்தார்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகம் மாசி மாதம் 14ஆம் நாள் 26/2/2025 புதன்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் உயர் திரு முக்குளம் உயர் திரு காவல்துறை சார்பாய்வாளர் அவர்களும் மற்றும் எம் இழுப்புகுளம் உயர் திரு கிராம நிர்வாக அதிகாரி அவர்களும் தலைமையிலும் மற்றும் டி வேப்பங்குளம் EX ஊராட்சி மன்ற தலைவர் SRP ஆதீஸ்வரன் அவர்கள் தலைமையிலும் மற்றும் எம் இழுப்புகுளம் கிராம பொதுமக்கள் கோவை குரூப்ஸ் முன்னிலையிலும் வள்ளி திருமண நாடக வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அதில் நடிப்பு வேந்தர் நடிகர் திலகம் என்று சொல்லக்கூடிய மதுரை அருகாம் உள்ள தஞ்சாவூர் மாநகரம் கண்டெடுத்த MKM ஞானவேல்ராஜ் அவர்கள் இவர்கள் நடிகர் வேலன் வேடன் விருத்தாக நடிக்கப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்தபடியாக மதுரையை சேர்ந்த அன்பு சகோதரி இசைக்கோயிலில் சொல்லக்கூடிய வி காவேரி அவர்கள் இவருக்கு முன்னாடி வள்ளி நாயகா நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக எத்தனையோ நாரதரை பார்த்திருப்பீங்க. அவங்களாம் அந்த ஒரு நாள் முத்துச்சிப்பின்லாம் கிடந்தாங்க சரிங்களா. அப்பேற்பட்ட நாரதர் இந்த ஊருக்கு உங்களுக்கு அந்த பாட்டுக்குன்னு அவருக்குன்னு பாட்டா என்று சொல்லிக் கொண்டிருக்க முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடாத்தே தீரணும்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருக்கும் அருமை சித்தப்பா பேரரசு மதுரை மாநகரம் கண்டெடுத்த ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள் இவருக்கு மடி கலகப்பிரிய நாரதராக அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இவருக்கு படியில் வயல்மன் அவர்களுக்கு பிரார்த்தனாக நடக்கும் அருமை அண்ணா குடும்பத்தார்கள் சார்பாக பொன்னாட பத்திரிகை விவரிக்கப்படுகிறார்கள். அதுக்கடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் பக்க மேளமாக அமைந்திருக்கும் இசை ஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய மரபரி தலைகுடி மாநகரம் கண்டெடுத்த ஸ்ரீ ராமலிங்கம் அவர்கள் இவருக்கு மணி 6 மணியான் பின்பாட்டு
விஷயம் சொல்றேன் கேளுங்கண்ணே, தயவுசெய்து சொல்றேன். இந்த ஊர்ல என்ன பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் நிறைய இருக்காங்க, அரசாங்க அதிகாரிகள்லாம். ஒரு விஷயம் சொல்றேனே, காரியாவட்டி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்று இருந்தேன். சரி. ஆமாண்ணே, காரியாவட்டி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்று இருந்தேன். என்ன பார்த்தா தாய்மார்களை உட்காருங்கத்தா, சும்மா உட்காருங்க, ஒட்டு புள்ள ஒண்ணு இல்லை, நான் தான் வந்து சாயந்தரம் ஜீச்சு விட்டு போனேன். சரி, சும்மா உட்காருங்கத்தா. நான் மத்தியானமா வந்துட்டேன். இங்க அன்னதானத்துல நான் தான் முதல் ஆளு சாப்பிட்டதுல, முதல் ஆளு நான் தான். உட்காருங்கத்தா. ஆமா, அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன எதுக்காக இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப கொடுக்குற அந்த ஓஎப் கேஸ் இருக்கு பாத்தீங்களா, சரி, அது சில ஏரியாவில் ஏடிஎம் கொடுத்துட்டாங்க. சரி, ஏடிஎம் தயவு செய்து கொடுக்காதீங்க. பாவம் வயசானவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, எதுக்காக இந்த இடத்துல சொல்றோம்னா, இந்த மாதிரி தான் போய் சேரும். சரி, அப்படி சொல்லி, ஏன்னா இன்னைக்கு கரியாவட்டில் வந்துட்டு இருக்க வயசான பாட்டி என்ன பண்ணுச்சு, தம்பி இந்த ஏடிஎம்ல கொஞ்சம் பணம் எடுத்து கொடுப்பேன், இந்த மாசம் ஏறி இருக்குன்னு சொல்லலான்னு சொன்னிச்சு. சரி சரி, நம்மளும் கொண்டு போய் ஏடிஎம்ல பணம் எடுப்போம்னு சொல்லி எடுத்து பார்க்கறேன், பணம் வரல. ஏன்? சரி, ஒருவேளை பணம் வரல என்று ஒருவேளை பாட்டிக்கு என்ன ஏத்தாம இருப்பாங்க போல இருக்கு. கண்டிப்பா. அப்ப பாட்டி நான் சொன்னேன், போய் வியோ தலையாரியா போய் பாரு. சரி, அப்பதான் பணம் ஏறும் அப்படின்னு சொன்னேன். சரி, தம்பி வியோட்ட தலையார்ட்டையும் கேட்டேன். சரி, ஏறிச்சுன்னு சொல்லிட்டாங்க, எடுத்து கொடுப்பேன்டுச்சு. சரி, அப்ப நம்மளும் எடுத்து கொடுத்துருக்கேன்னு சொல்லி நானும் எடுத்து பாக்குறேன், பணம் வரல. ஒருவேளை ஏடிஎம்ல தான் பணம் இல்ல போல. ஏன்பா? ஏடிஎம்ல பணம் இல்லாம இருந்துச்சு. அப்படி இருக்குமா? அப்படி சொல்லி பாட்டி ஏடிஎம்ல பணம் இல்ல, வேற ஏடிஎம்ல ஓட எடுத்தாரேன். சரி, அப்படின்னு சொல்லி வெளியே வர்றேன். சரி, உடனே 2 காலேஜ் போய் விறுவிறுன்னு போனாங்க. சரி, லவாக்கு நமக்கு நான் அவங்களுக்கு பணம் வந்துச்சு. சரி, என்னடா நமக்கு மட்டும் வர மாட்டேங்குது, என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். சரி, என்னடா பத்தாச்சு, ஒருவேளை ஒரு என்னதான் காரணமா இருக்கும் அப்படி சொல்லி, ஒருவேளை ஏடிஎம் தான் மாறிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை வேற ஏடிஎம் கொண்டு வந்திருந்தா அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், பாவம் அதை சொல்லி குத்தம் கிடையாது. என்ன பார்த்தா ஆத்தா வயசான காலத்துல ஏடிஎம் சொல்லி வீட்டுல இருந்த ஸ்மார்ட் கார்டை கொண்டு வந்துருச்சு. அப்ப எங்கிட்டு பணம் வரும், அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்படி சொல்லி என்ன பார்த்தா ஐயா அதிகாரி எல்லாம் கொஞ்சம் பார்த்து இந்த ஏடிஎம் கொடுக்காம பாருங்க வயசானவங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக கோழையடி குமரன் சொல்லக்கூடிய மதுரை மாநகரம் கண்டெடுத்த அருமை அண்ணார் துறை அவர்கள் இவர்கள் மணிகள் மிருதகான் டோலாக்.
வீட்டுல டைவர்ஸ் கேட்டிருந்தாங்க, என்னன்னாச்சு? வீட்டுல டைவர்ஸ் கேஸ் நடந்துச்சுல, எதுக்குப்பா? ரெண்டு பேத்துல கையெழுத்து கேக்குறாங்க. ரெண்டு பேத்துல ஏத்துக்கிறாளா? நான் கூட சார்ஜ் போட்டு தரேன். எதுக்குப்பா? தயவு செய்து இனிமே அந்த அக்காவை குடும்பத்துல சேர்க்க கூடாதுன்னு. இந்த மனுஷன் பாவம். ஆனா இன்னொன்னு கேட்டுக்க, அந்த ஒரு வருஷத்துக்கு நீ வீட்டுக்கு போக முடியாதுல்ல. எதுக்கு? உன் கூட வாழ்றதுக்கு அந்த பொம்பளை டைவர்ஸே கேட்கலாம். எதுக்கு அதை சொல்ற? அப்ப அப்புறம் செத்த மாடு அந்த மனுஷன் இந்த லொத்து லொத்து லட்சிக்கணும். அந்த பாவம் அந்த பச்சை மண்ணை என்ன அதுக்கு சொல்றியா? மனுஷன் நீ. அதுக்கடுத்தபடியாக பலவாத்திய மன்னன் என்று சொல்லக்கூடிய அருமையான வெள்ளக்கரையை சேர்ந்த தண்டீஸ்வரன் அவர்கள் இவருக்கு முன்னாடி ஆதரவு செய்வார்கள். போடுவாப்பா. போட்டு 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 குதிரையை கட்டி விடு. ஆசைய காட்டுல தூது விட்டு இல்ல இல்ல ஊடு மாடு அந்த நாடகம் இல்லாத நேரம் மட்டைக்கு போறது, அதே அந்த பழக்கத்துக்கே வருது. அந்த லைன்லயே போறதில்ல. எல்லாம் உள்ளதான். செய்யும் தொழில் தெய்வம் இருக்கான். என்ன சொல்றேன்? இன்னொரு விஷயம் என்ன, தெரிஞ்ச தொழிலை விடக்கூடாது, தெரியாத தொழிலை தொடக்கூடாது இருக்கேன். என்ன சொல்றீங்க? அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தபடியாக இவருக்கு மடிகள் வண்ண வண்ண சீன் அமைச்சிருக்கும். முன்னால பாத்ரூம்பு, கக்கூசு, குளிக்கிற ரூம்பு எல்லாம் அமைச்சிருக்கும். அருமை சித்தப்பா உலகோடி மாநகர கண்டெடுத்த KS அர்ச்சனா அவர்கள் இவருக்கு மேலே சீன் தாளம். நல்ல ஒரு தொழில் இதுதான், வெயிட் இல்லாத தொழில். போன வருஷம் நாடகத்துக்கு போயிருந்தேன்னே. சரி. சரியான இதே மாதிரி காடு. சரி. சரியான காடு. பார்த்தேன்னா பூரா தண்ணியை போட்டு கிடா வெட்டு வேற அன்னைக்கு. சரி. கிடாவெல்லாம் வெட்ட முடியாது, நாளைக்கு தான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை வெட்டுவாங்க, இல்ல நாளைக்கு வெட்டுவாங்க. ஆமா. அப்ப காடுன்னா சரியான வயக்காட்டுல நாடகம். சரி. நைட்டு பப்புன்னு நான் வெளியே வந்துட்டேன்னே. சரி. வெளியே வந்ததை ஒருத்தர் சித்தியில போட்டு தண்ணியை போட்டு சண்டை இழுத்து ஒருத்தர் பாஞ்சிட்டேன். சரி. பாஞ்சதுல பார்த்தேன்னா அடிச்சு கொட்டைகள்லாம் புடுங்கி எறிகிறான். சரி. பெட்டிக்காரு பெட்டியை தூக்க முடியாம உனக்கு. ஆமாண்ணே, மிருதங்கக்காரரு மிருதங்கத்தை தூக்க முடியல. சரி. நம்ம ஊரா பெரிய பெரியவர்லாம் வச்சிருக்கோமே. அப்ப ஆல்ரவுண்டுக்கார அவர் அதை தூக்கி உள்ள வைக்க முடியல. அந்த சாமான. சரி. அந்த புள்ள அந்த பாவாடையெல்லாம் கலட்டிட்டு உள்ள சொருவ முடியல. சொருவ முடியல. சரி. பேக்க தூக்க முடியல. சரி. இந்த ஆளு வாக்கு லவக்குன்னு தாளத்தை தூக்கி பைக்ல ஒட்டு வார நாடாக்காரங்க திருச்சலை. ஆமா, சின்ன ஜாமான்ல. சின்ன ஜாமான்ல அந்த மாதிரி கிளம்பிட்டாரு. சரி. அதுக்கு அடுத்தபடியாக சாப்பாடு ஏற்பாடு எங்கன சாப்பிட்டீங்க? வளையங்குளத்துல. வளையங்குளத்துல சும்மா சொல்லக்கூடாது. நம்ம ஊருக்கு வர்றதுக்கு முன்னே சாப்பாடு நமக்கு ஆண்டவன் எங்க படைச்சிருக்காரு. எப்படி? என்ன சொல்றீங்க? என்ன சாப்பாடு? நம்ம அந்த ஊர்ல போய் அவங்க அங்க போய் சாப்பிடுவோம். சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது இந்த ஊருக்குள்ள நீங்க காலடி வைக்கணும்னா அங்க இருந்து வயிறாரா சாப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அங்கேயே சாப்பாடு போட்டு நம்மள அனுப்பியிருக்காங்க. சரி. ஆமா. தானத்திலே சிறந்த தானம்னா அன்னதானம் மட்டும்தான். அப்படி சொல்லி இது போக அன்னதானம் நடந்தது. ஆனா இங்க வந்து இறங்கும்போது என்ன சொன்னாங்க மைக்கில், சாப்பிடுறவங்க வந்து சாப்பிட்டு போங்க, அன்னதானம் நடந்துக்கிறதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு செய்த அனைத்து குடும்பத்தார் அவர்களுக்கும் மற்றும் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் கொட்டகை அமைப்பு இனியா ரேடியோஸ் எஸ் மரக்குளம் உரிமையாளர் எஸ் முருகன்.
சொன்னோன்னே ஒண்ணு அவர் பாட்டு போடுறாரு இல்ல நீ பாட்டு போடுற. சரி, அதனால என் பேரை சொல்லிடுறேன். ஏய் உன் பேர் யாருக்கு வேணும்? என்ன அந்த ஒரு ஐட்டத்தை கூட்டு வந்திருக்கீங்கள, இல்ல ஐட்டமா வச்சு அந்த பிள்ளை வேற சொல்லிட்டு அப்புறம் பொம்பளை பிள்ளையா? ஆடல் அரசி, அபிநய உய்யாரி, நாட்டிய தாரகை என்று சொல்லக்கூடிய மணப்பாறை மாநகர கண்டெடுத்த ஆர் ரேணுகா அவர்கள் டான்ஸ் காமி. சலோமியா சலோமியா எல்லா பேருக்கும் பாட்டு. தம்பிக்கு ஒரு வாழ்த்தி ஒரு பாட்டு பாடிட்டே நல்லா இருக்கும். வாழ்த்து பாடுறீங்களா? என்னை வாழ்த்தி சொல்லு. இவர்கள் மேடைகள் உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருப்போம். மதுரை அருகாமுள்ள இளையரபத்தியை சேர்ந்த ஆர் கோபாலுடைய மாணவன், திருச்சியில் அருகாமுள்ள சொக்கம்பட்டியை சேர்ந்த பி கணேசன், பப்புன் பல வேடங்களை தாங்கி நடிக்க காத்துக் கொண்டிருக்கேன். தம்பிக்காக ஒரு பாட்டு வாழ்த்து. ஏப்பா அவர் வங்கு அவர் போட்டாரு, ஏன் பங்கு நான் போடணும்னா? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, மகனே ஏன் பிறந்தாயோ, ஒரு பிள்ளை என்று பலர் இருக்க, ஏன் பிறந்தாய் அருமை மதுரையை சேர்ந்த சோலை பாலா அவர்கள் எனக்கு 40 ரூபா அன்பளிப்பு அளித்திருக்கார்கள். அன்னார் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி, இந்த வணக்கம். இவர்கள் மடிகள் திமுக மாநகர செயலாளர் பஜார் குரு எங்கிருந்தாலும் மேடைக்கு ஒருமடி அருமையானார் முத்து குடும்பத்தார் சார்பாக அழைக்கப்படுகிறார்கள். நுபட போகுதையா சின்ன கவுண்டரே, பிறந்த ஊருக்கு புகழச்சேரு, வளர்ந்த நாட்டு காரியாபட்டி கிழக்கு ஒன்றிய மாணவணி சார்பாக அண்ணன் முத்து அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரார்த்தனை நடக்கும் முத்தண்ணா அவர்களுக்கு தனுஷ்கோடி குடும்பத்தார் சார்பாக பொன்னாட ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். அவர் பேர் என்ன? பிரார்த்தனை நடத்தும் முத்து அவர்களுக்கு நாங்கூர் சேர்ந்த திமுக செயலாளர்
காட்ராஜ் அவர்களுக்கு என்ன சோழன் என்ன பாண்டியர் வீரம் என்ன எங்க அண்ணன் அதுக்கு வேலடா. காரியாபட்டி கிழக்கு ஒன்றிய வருங்கால திமுக மாணவரணி அமைப்பாளர் ஐயா திரு பஜார் அவர்களுக்கு எனது சார்பாக புள்ளி கூட இல்லையப்பா எங்க குடும்பத்தில் ஒருத்தரப்பா. பிரார்த்தனை நடத்தும் முத்து குடும்பத்தின் சார்பாக ஆரம்பித்து கொண்டிருக்கும் அருமை அண்ணார் ராமலிங்கம் அவர்களுக்கு விழா காப்பி சார்பாக புன்னடை. அதுக்கு அடுத்தபடியாக மிருந்த ரசித்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணா துறை அவர்களுக்கு விழா காப்பி சார்பாக புன்னடை. ஆல்ரவுண்ட் ரசித்துக் கொண்டிருக்கும் தண்டேசன் அவர்களுக்கு விழா காப்பி சார்பாக சீனமைத்துக் கொண்டிருக்கும் அர்ச்சனா நட்சத்திரப்பா அவர்களுக்கு விழா காப்பி இங்கு பகுனாவை நடத்தி கொண்டிருக்கும் பி கணேஷ் எங்களை எல்லாம் உலகம் முழும் பரப்பிக் கொண்டிருக்கும் அருமையானார் யூடியூப் சேனல் பாண்டியன் அவர்களுக்கு விழா காப்பி சார்பாக பொன்னாடப்பத்தி கருவிப்படுகிறது. ஒளிவொலி அமைத்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணார் மைக் செட்டு இனியா உரிமையாளர் எஸ் முருகன் அவர்களுக்கு நம்ம முதலாளி நல்ல முதலாளி மனம் அகர்வடியாக இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டீங்கன்னா என்ன காலதாமதம் காரியத்துக்கு விஷயத்தை சொல்லிட்டு அப்படி கிளம்புவோம். ஆமா ஆமா என்னை பத்தி தாய்மார்களா எத்தனையோ பேர் இருக்கீங்க. சபரிமலைக்கு மாலை ஒண்ணும்பா, சபரிமலைக்கு மாலை ஒண்ணும்பா, சரி முருகனுக்கு வேலு குத்தணும்பா, சரி மாரியாத்தாளுக்கு தீச்சட்டி எடுக்கணும்பா, பாத்திருக்கீங்களா? ஆமா. உடனே அம்மாசி அம்மாசி ஆனனும் மடப்புறம் போகணும்பா, சரி எல்லாம் பாவத்தை தீக்கத்தான் ராமேஸ்வரம் போகணும்பா, காசி போகணும்பா. அதெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது. அவரவரை நான் கேட்கிறேன், வருஷத்துல ஒரே ஒரு தடவை பெத்த தாய் தாப்பன் காலில் விழுந்தா போதும். அதை விட எவ்வளவு பெரிய பாவங்களா இருந்தாலும் தீர்ந்து போயிரும் இருக்கான். இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, 10 மாசம் செமந்து பெத்த தாய் இருக்கு பாத்தீங்களா, ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் ஒரு இடத்துல உட்காரலாம், ஒரு மிஞ்சி போனா ஒரு அரை மணி நேரம் உட்காரலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் உட்காரலாம். இப்ப நாடகம் பாக்குறவங்களே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா பார்த்தா ஒரு 2 மணி நேரம் உட்காருவா, அப்படியே கையை தூக்கி பின்னால போட்டுருவாங்க.